ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைனாஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம வானதிக்கு வந்து கல்யாண ஏற்பாடு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. அவங்க அம்மா வந்து ஏமாற்றி வந்து எப்படியோ வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்து நம்ம வானதி வந்து பயங்கரமாக வந்து கேள்வி வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப வந்து கேட்டுட்ருக்காங்க. உடனே அவங்க அம்மா அப்பாக்குள்ள என்ன தான் பண்ணுறதுனே தெரியாமல் வந்து முடிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கோயிலுக்கே வந்துட்டாங்க. நம்ம மாப்பிள்ளையாக இருக்கிறவங்க வானதியோட அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, இனி உங்களுக்கு தான் கல்யாணம், உங்களுக்கு கல்யாணன்றது கூப்பிட்டு வரதான் நீ இப்படிலாம் இது பண்ணாங்களாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையனும். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மேலாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க அம்மா வந்து தனியாக கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க வானதிக்கிட்ட, இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வானதி பயங்கரமாக வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருக்கும்போது, எனக்கு தான் பாண்டி இருக்கானே, வேணும்னா நீ வேணா கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பார்த்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து கட்டாயப்படுத்தி வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு வந்து மேடமேட்டில் வந்து உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவங்க நம்ம பாண்டி வானதி வந்து லவ் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து 2-3 சொந்தக்காரங்களாம் வராங்க. அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏன்னா வந்து பாண்டி லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்குக்கா நீங்களும் சொல்லாமல் இப்படி வந்து நிற்கிறீங்க, கல்யாணத்துக்கு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு வந்து அவங்கள வந்து கேட்குறாங்க. நம்ம வானதி கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து அக்கின் செட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, கை வந்து சுற்றுன்னு சொல்லிட்டு நம்ம சோளம் வந்து கையில் வந்து மருந்து ஒத்தனங்கணக்க வச்சு எல்லாமே செஞ்சு விட்றாங்க. செஞ்சு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கின் செட் எடுத்தவங்க எல்லாருமே வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஐயன் பூசாரி சொல்லவும், பொங்கல்லாம் இனிமேலாம் வைக்க முடியாது, எதுக்கு ஆம்பளைகளுக்கு தான் எல்லா போயிடுச்சு, பொம்பளைகளுக்கு தான் எல்லா நேர்த்திக்கடன் செய்யணுமா, ஆம்பளையெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சோழன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. நிலா வந்து அடுத்தடுத்து வந்து கஷ்டப்படுறத பார்த்தோன்னே. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ போய்ட்டு எப்படி மறக்காம